ரத்தானது விஜயின் விவாகரத்து பிரச்சனை. கேக் வெட்டி கொண்டாடிய சங்கீதா மற்றும் விஜய். முதலமைச்சர் விஜயின் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விலகிய திரிஷா. மொத்தமாக அனைத்து சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்த முதலமைச்சர் விஜய். அதாவது முதல்வரான பிறகு விஜயின் செயல்பாடுகள் அனைத்தும் தமிழக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. அதுவும் கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்தது மட்டுமில்லாமல் பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்தபோதும் அதையும் சரி செய்யும் விதமாக திமுகவை எதிர்த்து அரசியலுக்கு வந்து திமுக கூட்டணி கட்சிகளிடமிருந்தே கட்சிகளின் ஆதரவை பெற்று விஜய் ஆட்சி அமைத்ததுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக மாறியது. அப்படி பதவியேற்றதற்கு பிறகு விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது என்று நினைத்தபோது அப்படி நினைத்தவர்களுக்கு தான் விஜயை பற்றி ஒன்றுமே தெரியாது என்று மாற்றி காட்டினார் விஜய். முதல்வரானதிலிருந்தே பல திட்டங்களை அமல்படுத்தி வருகிறார் விஜய். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை முழு மூச்சாக கையில் எடுத்திருக்கிறார். சட்ட ஒழுங்குக்கு தீங்கு விளைவிப்பது போதை உட்கொள்ளும் நபர்களால்தான், பெரும்பாலும் அவர்களால்தான். ஆகவே அதை தடுக்கும் விதமாக போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்துவதில் முழு மும்முரத்தோடு செயல்பட்டு வருகிறார் விஜய். முதலமைச்சர் விஜய் அதற்கென்று தனியாக காவல் நிலையங்களை நிறைய ஊர்களில் அமைத்தும் வருகிறார். அது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் கடைகளையும் மூடி வருகிறார். அதனைத் தொடர்ந்து சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தையும் அமல்படுத்திவிட்டார். அதாவது பெண்கள் பாதுகாப்புக்காக. இவை அனைத்தையும் தாண்டி கடந்த ஆட்சியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மாதம் மாதம் கொடுத்து வந்த மகளிருக்கான 1000 ரூபாய் தொகையையும் சரியான தேதியில் பெண்களுக்கு கொடுத்துவிட்டார். அதே சமயம் விஜய் அறிவித்த 2500 ரூபாய் கொடுப்பதற்கு பொதுமக்களிடம் சில காலம் அவகாசம் கேட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் முன்னாள் முதல்வர் கொடுத்த அந்த மகளிர் தொகையை சரியான தேதியில் கொடுத்து விட்டார் விஜய். ஆகவே முதலமைச்சர் விஜயின் நடவடிக்கைகள் அனைத்தும் முதல்வரானதற்கு பிறகு மக்களின் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இப்படிப்பட்ட முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு சிறிய மைனஸ் பாயிண்டாக இருப்பது முதலமைச்சரின் விவாகரத்து பிரச்சனைதான். இதுதான் இவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட இவரை அண்ணன் தம்பி மகன் போல பார்க்கும் குடும்பத்திற்கு இது அவர்களுடைய பிரச்சனையாகத்தான் பார்க்கிறார்கள். ஆகவே விஜய் அவர்கள் எப்படியாவது அவரது மனைவி சங்கீதாவுடன் சேர்ந்து விட வேண்டும் என்று பொதுமக்கள் பலரும் எதிர்பார்த்தும் வருகின்றனர். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக தற்போது விஜய் அவர்கள் அவரது விவாகரத்து முடிவை வாபஸ் வாங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழக மக்கள் இத்தனை பேர் தன்னை நம்பி முதல்வராக மாற்றியதற்கு பிறகு தன்னுடைய விருப்பங்களை தமிழக மக்களுக்காக தள்ளி வைப்பதற்கு விஜய் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இது குறித்த தகவல்கள் எந்தளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கிறது என்பதை தாண்டி இவர்கள் இருவரும் இணைந்தால் அது தமிழக மக்களிடையே மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்கும். அது மட்டுமில்லாமல் இவர்கள் இருவரும் விவாகரத்தை வாபஸ் வாங்கியதற்கு பிறகு ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுவதற்கும் விஜய் குடும்பம் தயாராகி விட்டதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி வருகிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.